இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னை தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எனவே தட்டை பயிறு ஊடுபயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்து நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துகின்றது. தற்பொழுது மாவில் பூ பூக்கும் பருவமாதலால் விவசாயிகள் மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் நிலவும் வெப்பநிலையை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்வது அவசியம். எனவே சீரான இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்து பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கவும். காய்கறி மற்றும் பழ சாகுபடியாளர்கள் வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் காய்ந்த இலை சருகுகள் மற்றும் தென்னை பாக்கு மட்டைகள் கொண்டு வேர் பரப்பனை மூடாக்கு அமைத்து மூடுவதால் பாசன நீர் ஆவியாகாமல் தடுத்து மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கலாம். கால்நடைகளை கோடை வெப்பத்திலிருந்து காக்க நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகள் மற்றும் மர நிழல்களை அவற்றை பராமரிக்க வேண்டும். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். மேய்ச்சல் நிலங்களில் ஏற்படும் மேய்ச்சல் பற்றாக்குறை காரணமாக பயிர் கழிவுகள், மரவள்ளி தழைகள், வெங்காய பயிர் கழிவுகள், வாழை இலைகள் மற்றும் தண்டுகள் போன்றவற்றை அவசர காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். கறவை பசுக்களில் ஒரு பசுவிற்கு நாள் ஒன்றுக்கு 30 முதல் 50 கிராம் என்ற அளவில் அடர் தீவனத்துடன் தானுவாஸ் தாது உப்பு கலவையினை அளிக்கலாம். தற்போது நிலவி வரும் குறைந்த இரவு வெப்பமும் அதிகரித்து வரும் பகல் வெப்பமும் கோழிகளுக்கு மிகுந்த அயற்சியை ஏற்படுத்தும். ஆதலால் இருவேறு விதமான வெப்ப அளவுகளை எதிர்கொள்ளும் வகையில் தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க வைட்டமின் சி மற்றும் கோலின் குளோரைடு மருந்துகளை சேர்த்து வர வேண்டும். மேலும் கோடைக்காலம் விரைவில் வரும் என்பதால் கோழி பண்ணைகளின் நீர் ஆதாரங்கள், நீர் குழாய்கள், நீர் தெளிப்பான்கள் மற்றும் நிப்பில்களில் அடைப்பை நீக்கி தயாராக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.